நிர்வாகம் என்ற அந்த கருத்தில் அந்த சொல்லுக்கு உள்ளடங்கி விடுகிறது. அப்படியல்லாமல் பள்ளிவாசலுக்கு நான் செலவழிக்கிறேன், ஆனால் அந்த பள்ளியில் எனக்கு தொழ முடியாது என்றோ, அல்லது அப்படி சொல்லாவிட்டாலும் செயல் மூலம் தொழுகையில் சம்பந்தப்படாமலோ இருப்பவர் பள்ளிவாசலின் நிர்வாகியாக ஒருபோதுமே இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கும் பேரருளாகத்தான் பள்ளிவாசல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்கள் கட்டிக்கொள்வதற்கு எத்தனை மக்கள் இன்று வசதி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் சேர்க்கிறார்கள், ஊர் ஊராக செல்கிறார்கள், எத்தனையோ ஸ்தாபனங்களுக்கு எழுதி கேட்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசல்களை கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் திண்டாடுகிறார்கள். அல்லாஹ்வின் அருளால் உங்களுக்கு அழகானதோர் பள்ளிவாசல் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் தான் பொறுப்பை சுமந்தவர்கள். உங்களுடைய பொறுப்பு இதனை உரிய முறையில் பயன்படுத்துவதாகும். நாங்கள் பள்ளியை பயன்படுத்துவதென்பது தொழுகையோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ள முடியாது. மேலே நான் சொன்ன விதமாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பள்ளிவாசல்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டனவோ அந்த அமைப்பில் பயன்படுத்தப்பட்டால்தான் உண்மையான பயனை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆகப் போகிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளிவாசல்கள் எப்பொழுதும் இபாதத்தால் அப்படியே ஒளிமயமாக காணப்பட்டது. எங்களை போன்று இந்த விசிறிகளும் மின்விளக்குகளும் அழகான நிறமும் மாபெரும் போடப்பட்ட நிலையில் அந்த பள்ளிவாசல் இருக்கவில்லை. வெறும் தரையாக ஈத்தம் மட்டைகளால் போடப்பட்ட வேயப்பட்ட இடமாகவே அந்த இடங்கள் காணப்பட்டன. ஆனால் தியாக உணர்வுகள் உள்ள மக்கள் வளர்த்து விடப்பட்டார்கள். தீனுக்காக எதையும் தத்தம் செய்யக்கூடிய மக்கள் அந்த பள்ளிவாசல்களில் இருந்துதான் வெளிக்கிளம்பினார்கள். தீனை சரியாக எடுத்து மக்களுக்கு போதிக்கும் நல்ல சன்மார்க்க அறிஞர்கள் அங்கிருந்துதான் வந்தார்கள். அது அந்த பள்ளிவாசலில் காணப்பட்ட தனித்துவமாகும். அதனை தொடர்ந்து இஸ்லாமிய வரலாற்றின் நெடுகிலும் நாங்கள் இதனை பார்க்கிறோம். இன்றும் மக்கா மதீனா போன்ற அங்குள்ள ஹரம் இரண்டிலும் நாங்கள் இந்த காட்சியை பார்க்கின்றோம். பள்ளிவாசல்களிலே சகலவிதமான போதனைகளும் நடைபெறுகின்றன. ஆண்களும் கலந்து பயன்படுகிறார்கள், பெண்களும் கலந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலின் பணி அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்குள்ள ஒழுங்குகள், மார்க்க விளக்கங்கள், சட்டங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், குர்ஆன் ஓதி கொடுப்பதற்கான ஒழுங்குகள், பெண்களுக்கு போதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் என்றெல்லாம் பரந்த விரிந்த பெரியதோர் தூதை சுமந்துதான் பள்ளிவாசல் பணி வெளிக்கிளம்ப வேண்டும். அப்படியல்லாமல் பள்ளிவாசலை நாங்கள் கட்டிவிட்டதோடு மாத்திரம் எங்களுடைய கடமைகள் நிறைவேறி விட்டதாக நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் புனிதமான இந்த இடங்களை நாங்கள் பேணி காப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் சண்டையிடுவதற்குரிய இடம் அல்ல. பள்ளிவாசல்கள் இறந்தவர்கள் எவரையேனும் அடக்குவதற்குரிய இடமும் அல்ல. பள்ளிவாசலில் எவ்வளவு பெரியவரையாக இருந்தாலும், பள்ளிவாசலுக்குத்தான் செலவிட்டு பள்ளியை கட்டியவராக இருந்தாலும் அவரை அந்த பள்ளியினுள் வைத்து அடக்குவதோ அல்லது கிபிலா திசைக்கு முன்னால் கொண்டு வந்து அடக்குவதோ என்பது எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குரியதல்ல. அப்படி செய்வதற்கு மார்க்கத்திலும் இடம் கிடையாது. எப்பொழுதும் பள்ளிவாசல்கள் கட்டிவிடப்படுகின்றன. கட்டி கொஞ்சம் காலத்தின் பின்னால் கட்டியவர் இறந்துவிட்டால் ஞாபகார்த்தமாக அவரை பள்ளிக்கு அண்மையில் கொண்டு வந்து அடக்கி விடுவார்கள். அதன் பின்னர் பள்ளியை முன்னால் விஸ்தரிக்கவோ அல்லது பக்கத்தில் விஸ்தரிக்கவோ முடியாத அளவு மிகவும் சிரமப்படும் இடங்களையும் நாங்கள் அறிந்தும் பார்த்தும் கொண்டுதான் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விடம் மாத்திரம் பிரார்த்தனை செய்யும் புனிதமான இடங்களாக இருக்கின்றன. அதனால் தான் வஅன்னல் மசாஜித லில்லாஹ்
ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே கட்டிவிடப்படுகின்றன. அங்கு அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் வேறெவரையும் வணங்கவோ அல்லது பிரார்த்தனை செய்து அழைக்கவோ கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை விதித்திருக்கின்றான். நாங்கள் எப்பொழுதும் சிந்தனை கெடுத்து பார்க்க வேண்டும். பள்ளிவாசல் கட்டிவிடுவது எங்களுடைய தீனின் ஈமானின் உணர்வுக்கொரு அடையாளமாக இருக்கிறது. தொழ விரும்பியவனுக்குத்தான் பள்ளிவாசல், தொழ வேண்டும் என்று ஆசையோடு உள்ளவனுக்குத்தான் பள்ளிவாசல், ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று விரும்புகின்றவனுக்குத்தான் பள்ளிவாசல். எனவே பள்ளி வந்ததற்கு பின்னால் அந்த உணர்வு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் ரமதான் மாதங்களிலே இஅ்திகாஃப் இருக்கும் மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்களில் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். பிந்திய 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். பள்ளிக்கு பக்கத்திலே உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பை இந்த பள்ளிவாசல் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியாருக்கு செய்திருக்கும் ஒரு பெரிய கிருபை, அவர்கள் கலிமாவை மொழிந்ததன் பின்னால் அவர்களுடைய அந்த ஈமானை எடுத்து காட்டும் ஒரு இடமாக பள்ளிவாசலை தான் அமைத்து வைத்திருக்கின்றான். ஒருவன் கலிமாவை மொழிந்து விட்டால் நாங்கள் அவனை முஃமின் என்கிறோம், முஸ்லிம் என்கிறோம். முஃமின் என்பதற்கான அடையாளம் என்ன என்பது எங்களுக்கு அவருடைய பெயரின் மூலம் வர முடியாது. பெயர் எப்படியும் இருக்கலாம், அல்லது அவருடைய ஆடையின் மூலம் வெளிப்பட முடியாது, அதுவும் எப்படியும் இருக்கலாம். ஆனால் பள்ளிவாசலோடு தொடர்புடையவன் தான் ஈமான் தாரி என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதா ரஅய்துமுர் ரஜுல யதஆஹது பில் மசாஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். எந்த மனிதனையாவது நீங்கள் பள்ளியோடு தொடர்புடையவராக கண்டால் அவர் ஒரு ஈமான் உள்ளவர் என்பதற்கு நீங்கள் சாட்சியம் பகருங்கள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே எங்களுடைய ஈமானுக்கு சாட்சி பகரும் தளமாக உள்ளது அல்லாஹ்வுக்கென்று கட்டிவிடப்படும் பள்ளிவாசல்களாக இருக்கின்றன. பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டதன் பின்னால் அவ்விடங்களை உரிய முறையில் பயன்படுத்தாத வரை அவ்வப்பிரதேசங்களில் அவ்வவ்விடங்களில் உள்ளவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளாகவே கருதப்படுவார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதாவது ஜிஹாதுக்கு சென்றால் அங்குள்ளவர்கள் முஸ்லிம்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக அங்கு அவர்கள் இரவிலே போனால் சற்று தாமதித்து நிற்குமாறு அந்த ஜிஹாதிலே ஈடுபட்ட மக்களுக்கு சொல்வார்கள். சுபஹுடைய பாங்கு அங்கு கேட்கப்பட்டால் அங்கு எவரோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதை அவதானிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் தான் ஜிஹாதை மேற்கொள்வதற்கு அவர்கள் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் செய்த முதல் காரியம் பள்ளிவாசல் கட்டியது என்று நாங்கள் முன்னர் சொன்னோம். பள்ளிவாசலின் மூலம் ஒற்றுமை நிலவ வேண்டும், ஒற்றுமை அதிகரிக்க வேண்டும். அங்கு உண்மை பேசப்படுகின்ற போதெல்லாம் தொழுகைக்கும் ஜமாஅத்துக்கும் வரும் மக்கள் அதிகரிப்பார்கள். அவர்கள் அதன் மூலம் பயன்பெறுவார்கள். மக்கள் பயன்பெற்றால் சமூகத்தில் சீர்திருத்தத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஒழுக்க பண்பாடும் நன்னடத்தையும் உள்ளவர்கள் வளர்க்கப்பட வேண்டிய இடங்கள், வழிகாட்டப்பட வேண்டிய இடங்கள் அல்லாஹ்வுக்கென்று கட்டிவிடப்படும் புனிதமான பள்ளிவாசல்களாகும். எனவேதான் பள்ளிவாசலை மிகவும் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இடம் எல்லோரையும் கவரும் வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
தங்களுடைய காலத்திலே பள்ளிவாசல்கள் எப்பொழுதும்